எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பாருங்கள், இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுத்தமிழ், அதில் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஓடையாட. பொருள் கூறுக. ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. அதாவது இதுக்கு இசைக்கருவி எது இருந்தாலும் சரி, மத்தளமாகட்டும், வீணையாகட்டும், எது வேணாலும் அதில் மொத்தத்தில் முழவுனா இசைக்கருவின்னு அர்த்தம். சில சமயம் ஏதாவது இந்த மாதிரி தனியாக மத்தளம் வீணைன்னு கொடுத்துட்டா அதுக்கு நீங்கள் டவுட் படக்கூடாது, அதாவது சந்தேகப்படக்கூடாது, ஆன்சர் குறிச்சிடும். அடுத்தது 4வது கேள்வி, பயிலுதல். பயிலுதல்னா படித்தல். அடுத்து நாணம். நாணம்னா வெட்கம், வெட்கம். 6வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிதாசனின் இயற்பெயர். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன? கவிஞரேறு. வாணிதாசனுக்கு எந்த நாட்டு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? பிரான்ஸ். கொடிமுல்லை, தொடுவானம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? வாணிதாசன். வானில் எது தோன்றினால் மழை பொழியும்? கருமுகில், அதாவது கருமேகம். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும்? காலனை. காலன்னா யமன். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? செத்து கூட்டல் இறந்த. இதுக்கு பார்த்தீங்கன்னா செத்து கூட்டல் இறந்த. இதில் டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணல. செத்து கூட்டல் இறந்த, செத்திறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். பொருள் கூறுக. முகில். முகில்னா மேகம். விண்ணம். விண்ணம்னா சேதம். விண்ணம்னா சேதம். கெடிகலங்கி, மிக வருந்தி. கெடிகலங்கினா மிக வருந்தி. வாகு. வாகுனா சரியாக, சரியாக. எது மிகவும் அழகானது, அமைதியானது? இயற்கை, இயற்கை. தமிழ்நாடு அடிக்கடி எதனால் தாக்கப்படும் பகுதியாகும்? புயலால். பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள் எனும் நூல் யாரால் தொகுக்கப்பட்டது? புலவர் சே ராசு. புலவர் சே ராசு. காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன். பொருள் கூறுக. சம்பிரமுடன், முறையாக.
காலன் யமன். சேகரம், சேகரம்னா கூட்டம், கூட்டம். மெத்த, மெத்தனா மிகவும், அதாவது மெத்த படித்தனா மிகவும் படித்தவர்கள். அடுத்து செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை, இன்னோசை. பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும், பாலூரும். அடுத்து அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ், சுகுவாமிஸ். பூஜே சவுண்ட் சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சியாட்டல், சியாட்டல். சியாட்டல் எதனை காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்? இயற்கை வளங்களை, இயற்கை வளங்கள். சியாட்டல் அமெரிக்க டேஸ் கடிதம் எழுதினார். அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறியவை யாவை? காற்றின் தூய்மை, நீரின் உயர்வு. சுகுவாமிஸ் பழங்குடியினர், சுகுவாமிஸ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். அடுத்து பாருங்க, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது, மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்று. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று, இறந்த காலம்னா முடிஞ்சிருச்சு. படித்தான் என படித்தான்ங்கிறது முடிச்சிட்டான். நடக்கிறான்ங்கிறது நிகழ்காலம். உண்பான் எதிர்காலம். ஓடாது, அப்ப இது நிகழ்காலம். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல், ஏவல் வினைமுற்று சொல் செல்க, செல்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது செய்தி தொடர். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பது செய்தி தொடர். கடமையை செய், இது ஏவல் தொடர் அல்லது விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, உணர்ச்சி தொடர், உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? இது வினாத்தொடர், வினாத்தொடர். அடுத்து வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. நடக்கிறது, நட. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் போனான், போ. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் சென்றனர், செல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் உறங்கினாள், உறங்கு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக. 5ங்கிறது ரூ, 7ங்கிறது ஏ. அப்போ தமிழ் எண்கள் 1லிருந்து 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எண்களுக்குரிய எண்களை எழுதுக. ஊ அப்படின்னா 2, காண 1, சூனார், அப்போ 16. காசுங்கிறது 16. நன்றி, வணக்கம்.